ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 போல் பூண்டுப்பல், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை வதக்குவோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விடுவோம். அடுத்ததாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு துண்டு அளவுக்கு ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் மசாலா பொடி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் கலந்துருவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் வெட்டுறதுக்கு மறந்துட்டேன், அதனால பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துட்டேன். இல்லைன்னா நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் மட்டனுக்கெலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, அது நம்ம விருப்பம்தான். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் இது மாதிரி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மஞ்சத்தூள், அடுத்ததாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மட்டனை அப்படியே எண்ணெயில் வதக்கி விடுவோம். மட்டனை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அவ்வளோதான். இது போல் மசாலாவை போட்டு அது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு ரைஸில் ஊற்றி சாப்பிட்றது, இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்ணும்னா கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த பச்சை மசால் வாடையெல்லாம் போயிட்டு நமக்கு மனம் நல்ல மனம் கமகமன்னு இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். அவ்வளோதான். பாருங்கள், அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ மல்லித்தலையை போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம். கொஞ்சோண்டு மல்லித்தலை போடுங்க, நிறையெல்லாம் வேண்டாம். அவ்வளோதான். பாருங்கள், குழம்பு ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான மட்டன் குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.